ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிரெட்டை கட் பண்ணுறோம். பிரெட்னாலே நம்ம மோஸ்ட்லி எல்லாம் பிரெட் ஆம்லேட் அடிப்பீங்க. கரெக்டாக பிரெட் ஆம்லேட் தான். ஸோ ரெசிபி கட் பண்ணிவிட்டு இப்போ எக் நல்லா இது ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 2 எக் தான் எடுத்துருக்கோம். எனக்கு 2 சாண்ட்விச்னால 2 எக் தான் எடுத்துருக்கோம். நீங்கள் எத்தனை சாண்ட்விச்சாக எடுத்துக்கோங்க. இப்போ அதை தவாவில் தான் நாங்கள் பிடிக்கிறோம். நீங்கள் வேணால் இதில் தோசை இதுலேயே இது பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. அது உள்ளது இந்த டிஷ் நல்லா இருக்குமான்னு தெரில. எங்களுக்கு ப்ரெட்டு கொஞ்சம் இதாக இருந்ததுனால வரல. நல்லா வேகட்டும். இப்போ அதிகமாக அந்த இதை கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ப்ரெட்டு நாஸ்தி ஆகிடுச்சு, அதனால எல்லாமே நாஸ்தி ஆகிடுச்சு. ப்ரெட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கடைசி பட்டர் கடைசியாக அந்த பட்டரெல்லாம் இது பண்ணி பார்க்கலாம். க்ரியேட் பண்ணியாச்சு. இது சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. நாட் பேட். ரெசிபியில் பார்க்கலாம்.